இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியலில் நான் முன்னாடி இருந்தே சொன்னது தான், கோபியை என்றைக்குமே முழுசாக ஒரு வில்லனாக்க விடவே மாட்டாங்க. அவர் இருக்கிறதுலே கேடுகட்ட காரியங்களான அந்த லைசன்ஸை திருடி போட்டதில் இருந்து சாப்பிட்ற விஷயங்களில் ஏதாச்சும் உங்களுடைய பிஸ்னஸை கெடுத்து விட்றது, அதுக்கப்புறம் ஒரு கடதரப்பு விழாவில் ஒரு கேவலமாக வேணுனே மினிஸ்டர் இன்னொரு இடத்துக்கு வர வச்சு இந்த கடதரப்பு விழாவை காலி பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்கள் செஞ்சாலும், இதே மாதிரி தான் அவங்களுடைய ஆஃபீஸ் ஈஸ்வரியுடைய பேரில் முதல்ல ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தாங்கல்ல, அந்த ஆஃபீஸ் திறப்பு விழாக்கப்போ இப்போ பழனிசாமியாக நடிக்கிற ரஞ்சித் தான் சிறப்பு விருந்தினராக இருந்தார். அதையும் வரவிடாமல் அவரை ராதிகாவுடைய இவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிவிடுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சார். இந்த மாதிரி என்ன செஞ்சாலும் அடுத்து கொஞ்ச நாள்லேயே அவர் பாவம் ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சப்பக்கட்டு கட்டி அவர் நல்லவராகிறதுக்காக ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க, ஒரு ஒயிட் வாஷ். ஸோ அந்த வெள்ளை அடிக்கிற பணியில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாய்ப்பாசத்தில் நம்மளை மிஞ்சிடுவான் போல் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாயை பார்த்துக்கிறதுக்காக நான் எங்கள் அம்மா மட்டும் என் கூட வரல அப்படின்னா அந்த சோகத்தையே நான் செத்துருவேன். இப்போலாம் அடிக்கடி செத்துருவேன்னு ஒரு வசனத்தை வைக்கிறாங்க. அது ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம். தேவையில்லாமல் அதை ஏன் வச்சுட்ருக்காங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ஒரு முடிவாக வச்சு இப்போ வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறார். இதை ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி என்னோட தாயை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. வளைஞ்சு நெறிஞ்சு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு அதுவும் சோஃபாலே படுத்து தூங்கி அதில் அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறுறது, கடையில் போய் வேலை செய்கிறதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு இதில் ஜாகிங் போய் வாக்கிங் போய் அவருடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுன்னு எல்லாம் செஞ்சு இதெல்லாம் எப்படிமா நீ செய்கிற அப்படின்னு வாக்கியாட்ட வேற கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணிருக்கார். இவ்வளோத்துக்கும் நடுவில் அவர் ஒரு விஷயத்தை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. இன்றைக்கி ராதிகாவை பார்த்து முறைக்கிறாரு, எங்கள் அம்மாவை நீ ஒன்றுமே பார்த்துக்கல அப்படிங்கிறாரு. அவங்க முன்னாடியே சொன்னாங்க, நானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் பார்த்துக்க முடியாது, எங்கள் அம்மா என்ன பார்த்துக்க வந்திருக்காங்க, உங்கள் அம்மா அவங்க கூட்டுறது தேவையில்லாத பேர்டன், அவங்க அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை கேட்காம தேவையில்லாத வேலைகளை செஞ்சுட்டு இப்போ கூட்டு வந்துட்டு ஏதோ பழி ஃபுல்லாக ராதிகா மேலே தான் அப்படின்னு ராதிகா மேலே தூக்கி போட்டுட்ருக்காரு. இதில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கமலா அதை விட மனசாட்சியே இல்லாதவங்களா அவங்க அதெல்லாம் எல்லாம் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வேறு ஒரு இதிலே சேர்க்க முடியல. அவங்களும் ஈஸ்வரி ஒரு பக்கம்னா இவங்க ஒரு பக்கம்னு ரெண்டு பேருமே வில்லிங்களாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவகாரம்னா அதிகமாக இன்றைக்கே நம்ம நேற்று சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த ராதிகா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா நான் இந்த கல்யாணம் பண்ணதே தப்புன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. இவர் இல்லாமல் இருந்தாலே நானும் மையும் நிம்மதியாக தான் இருந்திருப்போம். ஆனால் இவர் ஒரு செக்யூரிட்டி, நமக்கு இன்னொரு வாழ்க்கை அப்படி இப்படின்னு என்னென்னவோ யோசிச்சு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு தேவையில்லாமல் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க திடீர்னு ஒரு முடிவு பண்ணி இப்படியே போச்சு. இவர் தன்னோட தாயை பார்த்துக்கிறேன், இன்னமும் வீட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விட்ட குறை தொட்ட குறைண்டே உட்காந்துருந்தார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நான் இந்த குழந்தைய வேணால் கலைச்சிட்றேன், இல்லை இந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன், ஆனால் நான் கிளம்பி போயிடுறேன், நம்ம பிரிஞ்சிடலாம் கோபி, டிவோர்ஸ் வாங்கிடலாம், நம்ம என்னால் உங்க கூட இதுக்கப்புறம் வாழ முடியும்னு தோணல, உங்களுடைய டெம்பரமெண்ட் நீங்கள் யோசிக்கிற விதம் நான் யோசிக்கிறது எல்லாம் வேறையாக இருக்குது, போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி நடந்தால் நடுத்தெருவில் நிற்பார் கோபிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்கள்.